நைட்டு தான் டீ குடிப்பேன், அதுவும் போனால் பிலாலில் தான் குடிப்பேன்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த இருக்கான். வேலைக்கு போகாமல் டீ கடையில் வந்து பொழுத கழிச்சிட்டு இருக்கிய நாய், உனக்கெல்லாம் அறிவு இல்லை. குடித்தா நேராக பிலாலில் போய் தான் டீ குடிப்பேன், இங்கெல்லாம் குடிக்க மாட்டேன். அதுவும் நைட்டு தான் டீ குடிப்பேன்னு சொல்லி என்னை தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு என் நம்பேன் அஸ்வினு. வண்டியை எடு. ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி குடிப்பேன்? டீ இன்னைக்கு காலைல இருந்து தான் மொதல் டீ குடிக்க போறேன். காலையில் குடிச்சா அதுக்கப்புறம் இருக்குமா? அப்பதான் மொதல் டீ. ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பேன்? முன்னாடி 3 டீ 4 டீ தானே குடிப்பேன். 3 டீ அவ்வளோதான். மேக்ஸிமம் காலைல டீ குடிக்க மாட்டேன். இப்படிதான் பெய்யும். எங்க இருக்குன்னா டீ நகர்ல இதெல்லாம் இருக்கு. மதுரை ஒன் ரோட்டா இது என்னது பட்டுக்கோட்டை, நியூ பட்டுக்கோட்டை மெஷின் இருக்கு பாத்துக்கோ. நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வைப்பாங்க, ஒரு 3 கூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உனக்கு சிக்கன் கிரேவி, நண்டு, அதுக்கப்புறம் மட்டனு, அதுக்கப்புறம் ஒரு 4 கிரேவி வச்சிருவாங்க தனியா. இன்னைக்கு ஒரு புட்டி ரைட்டு. நீ மீட் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம். சரிதான். எப்படி பொரிய எப்படி பாட்டு அவ வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. போத்து விடுறான் பாரு. எங்கெல்லாம் இருக்கு பிலாலு? பெருமாளையில ஒரு டீ கடை இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வடம்பாக்கத்துல இருந்து பிலால்ல போய் தான் டீ குடிப்பான். நம்ம ஊர்ல பெருமாள்ல டீ கடை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நடந்து எங்க போவோம்? அப்பதான் போவோம். நாளைக்கு அங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்ணா. அங்க பட்டுக்கோட்டை பிரியாணி வந்து 270 நினைக்கிறேன். அதுவுமே நல்லாதான் இருக்கும். பிரியாணியுமே நல்லா இருக்கும். நல்ல எங்கேயோ கரெக்டா கரெக்டான லொக்கேஷன் சொல்ல தெரியல. நியூ காமாட்சி மிக்ஸ் போட்டா லொகேஷன் வரும். மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்றெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அப்பதான் கிளம்பலாம் கரெக்ட் ஆகும். நைட்டு இவ்வளவு பேர் வானா போயிட்டே இருக்காங்களே. ஆனா நல்லா சொல்லல, அதுதான் சென்னை. நம்ம ஊர்ல எல்லாம் படுத்து உறங்கிட்டு கிடப்பானுங்க நைட். ஆனா பூங்கா நகரம்னா மதுரை சொல்லுவாங்க, ஆனா நம்ம சென்னை தான். பூங்கா நகரம் எதுக்கு மதுரை சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அங்க நிறைய பேரு நைட்டு ஒர்க் நடக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒர்க்கு? இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். நைட்டு ஒர்க்கு அது என்ன காரணம் தெரியல. கடலும் கிடையாது. அந்த வரலாம் நைட்டு பிரியாணி தானும் இங்கதான். அடுத்த புதுசா புரியல. புரியல. எல்லா இடத்தையும் பிடிச்சேதான் இருப்பாங்க. எங்க படிச்சா அங்க பிடிச்சாலும் நீ காட்டிதான் ஆகணும் எல்லாத்தையும். நல்லதுதானே, போலீஸ் பிடிக்கிறது நல்லதுதான். சென்னையில முதல்ல இங்கதான் வந்து நினைக்கிறேன். பாஸ்போர்ட் இது மெடிக்கல் இது
சிட்டிலதான் 10 மணி ஆனாலும் எல்லா கடையும் திறந்தா இருக்குது. பெரிய மால். இதான் கடைசி மாலா இருக்கு. இங்க யாரும் போக மாட்டேங்க. இப்போ எல்லாம் யாரும் போறாங்க, யாருக்கும் போறதே இல்லையங்களா. இல்ல அந்த டைம்ல ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் மாலு, ரெண்டாவது அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. வெஜ் ஹோட்டல் எங்க திறந்தாலும் ஓடிடுது. எது வெஜ் ஹோட்டல் எங்க திறந்தாலும் ஓடிடுது. வெஜ்ஜா? ஆனா நம்ம ஊரு பூரா நான்வெஜ் தான் இருக்கு. சென்னை எங்க காலை தடிக்க விழுந்தா நான்வெஜ் கடை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் வெஜ் வந்து ரொம்ப ரேரு. வெஜிடேரியன்லாம் ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியுமே கூட்டமா தான் இருக்காங்க. அப்படியும் கூட்டமா தான் இருக்குது. இந்த ஏரியாவே பாரு. எங்க இருந்தா டீ குடிக்க வருவானுங்கன்னு தெரியல. இந்த கடைக்கு போனா பன் பட்டுருச்சா 30 ரூபா தான். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆளு பிலால் தான் போனேன். எங்க இருந்தா கூட்டம் வருவானுன்னு தெரியல. கூட்டம் நிறைச்சு வச்சிருக்கானுங்க. ஆற நிப்பாட்டி, அங்க நிப்பாட்டி, இங்க நிப்பாட்டி. ஒரு வழியா வந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஆனால் காஃபியும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, டீயும் நல்லா தான் இருந்துச்சு. பிலாலில் டீ குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் தெருமொழியிலே ஒரு அருமையான கடை இருக்குது. அதை விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் சுற்றி அங்கே போய் குடிச்சிட்டு அங்கே போய் குடித்தா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. அதோட வித்துடன் விடைபெறுகிறேன்.